ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த டோட்டல் நீ ரீப்ளேஸ்மெண்ட் ஆர் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை அப்படிங்கிறது இந்த மூட்டு தேய்மானம் அதிகமாகிறப்ப நிறைய பேருக்கு தேவைப்படுது. இது ஒரு மெட்டல் கொண்ட ஒரு காம்பனண்ட் அப்படிங்கிறது நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. நிறைய பேருக்கு என்ன சந்தேகம் இருக்கும் அப்படின்னா, இந்த மெட்டல் நம்ம பாடிக்குள்ளே வைக்கும்போது இதனால எனக்கு ஏதாவது அலர்ஜி வருமா, சென்சிட்டிவிட்டி இந்த மாதிரி ஏதாவது ரியாக்ஷன் வருமா அப்படிங்கிறது நீ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண வர்றவங்க நிறைய பேர் யோசிக்கிற ஆர் கேட்குற ஒரு கேள்வி. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த நீ ரீப்ளேஸ்மெண்ட் மெட்டீரியல்னால அலர்ஜி ஆர் சென்சிட்டிவிட்டி ரியாக்ஷன் ஏதாவது வருமா, அப்படி வந்தால் அதை எப்படி தடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம். நான் டாக்டர் அருண் கண்ணன், ஆர்த்தோபெடிக் சர்ஜன் ஃப்ரம் ஜெயம் ஆர்த்தோ கேர் கோடம்பாக்கம் அண்ட் அப்போலோ ஹாஸ்பிட்டல், சென்னை. ஸோ மூட்டு தேய்மானம் அப்படிங்கிறது ஜென்ரலாக வயதானவங்களில் வர்ற ஒரு வியாதி. மூட்டு தேய்மானம் ரொம்ப அதிகரிக்கும் போது வலி, வீக்கம், நடக்கிறதுல கஷ்டம் இதெல்லாம் ஏற்படும். ஸோ தேய்மானம் சிவியர் ஸ்டேஜில் இருக்கும்போது அது கூட இவங்களோட தினசரி ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் டெய்லி லிவிங் அஃபெக்ட் ஆகி இவங்களால் வலினால் கஷ்டப்படும் போது நிறைய பேருக்கு நீ ரீப்ளேஸ்மெண்ட் ஒரு எக்ஸலண்ட் ஆப்ஷனாக அமையுது. பட் நீ ரீப்ளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு மெட்டல் கொண்ட ஒரு காம்பனண்ட்டுங்கிறது நீங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ நீ ரீப்ளேஸ்மெண்ட்டில் பார்த்தோன்னா முட்டிக்கு மேலே இருக்கிற எலும்புக்கு பேர் இந்த ஃபீமர்னு சொல்லுவோம், கீழே இருக்கிறதுக்கு பேர் டிபியா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ரெண்டு எலும்புக்கு நடுவில் இருக்கிற ஜாயிண்ட் தான் இந்த நீ ஜாயிண்ட் ஆர் முழங்கால் மூட்டு. ஸோ அதில் பார்த்தோம் அப்படின்னா அந்த மேலே இருக்கிற எலும்போட கீழ்ப்பகுதியில் ஒரு கேப், மெட்டல் கேப் மாதிரி பொருந்திருக்கு. இதுதான் நீ ரீப்ளேஸ்மெண்ட்டில் இருக்கிற ஒரு முக்கியமான காம்பனண்ட். ரெண்டாவது காம்பனண்ட் கீழே இருக்கிற மெட்டல், அதாவது கால் எலும்புக்கு மேலே ஒரு மெட்டல் பிளேட் இருக்கும், இதை டிபியல் பிளேட் அப்படின்னு சொல்லுவோம். அது ரெண்டுத்துக்கும் இந்த ஒயிட்டாக தெரிகிற மாதிரி இருக்கிறதுங்கிறது ஒரு ஹைலி கிராஸ் லிங்க் பாலிஎத்திலீன். ஸோ ஜென்ரலாக நீ ரீப்ளேஸ்மெண்ட்டுங்கிறது ரெண்டு மெட்டல் காம்பனண்ட் நடுவில் ஒரு பாலிஎத்திலீன் காம்பனண்ட், இது கொண்டது தான் ரெகுலர் டோட்டல் நீ ரீப்ளேஸ்மெண்ட். ஸோ இந்த மெட்டல் என்ன மெட்டல் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த மேலே இருக்கிற மெட்டீரியல் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஆல்வேஸ் 95% ப்ளஸ் நீ ரீப்ளேஸ்மெண்ட்னு இது குரோமியம் கொபால்ட் அலாய் அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் இதோட மெட்டீரியல். கீழே இருக்கிற இந்த மெட்டல் பிளேட் கேன் பி எய்தர் டைட்டேனியம் ஆர் குரோமியம் கொபால்ட் அலாய், ரெண்டு மெட்டீரியல்லையும் வரும். நடுவில் இருக்கிறது அஃப்கோர்ஸ் பாலிஎத்திலீன். ஸோ மேலே இருக்கிற மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா இந்த குரோமியம் கொபால்ட் அலாய்ங்கிறது ஸ்பெசிஃபிக் ரீசனுக்காக சூஸ் பண்ணியிருக்கிற ஒரு மெட்டீரியல். இந்த குரோமியம் கொபால்ட் அலாய்ங்கிறது எக்ஸலண்ட் லோ ஃப்ரிக்ஷன் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது முட்டி நகரும் போது அதில் ஃப்ரிக்ஷன் இல்லாமல் நகர்றதுக்கு அந்த மெட்டீரியலோட ப்ராப்பர்ட்டி ரொம்ப முக்கியம். ஸோ அந்த மாதிரி நல்லா ஃப்ரிக்ஷன் இல்லாமல் மூவ் ஆகும். அதுக்கு இந்த மெட்டீரியல் நல்லா ஸ்மூத்தாக இருக்கணும். அதுக்காக தான் இந்த குரோமியம் கொபால்ட் அலாய் காலங்காலமாக ஹிப் ஜாயிண்ட், நீ ஜாயிண்ட் ரெண்டுத்துலேயுமே யூஸ் ஆகிற ஒரு மெட்டீரியல். இப்போ இதே டைட்டேனியமோட கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா டைட்டேனியம் இந்த அளவுக்கு ஃப்ரிக்ஷன் ஃப்ரீயாக இருக்காது. குரோமியம் கொபால்ட் தான் ஃப்ரிக்ஷன் ஃப்ரீ மெட்டீரியல், பெஸ்ட் ஃபார் இந்த ஜாயிண்ட் ப்ராசஸஸ் மெட்டல்ஸ் வைஸ். ஸோ அதனால தான் காமன் 95% ப்ளஸ் ஆஃப் நீ ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் இந்த குரோமியம் கொபால்ட் அலாய் தான் யூஸ் பண்ணுறோம். இந்த குரோமியம் கொபால்ட் அலாயில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காம்பனண்ட் ஆஃப் நிக்கல் இதுவும் ஆட் ஆகிருக்கும். இது ஒரு மேனுஃபேக்சரிங் நெசசிட்டி. ஸோ குரோமியம் கொபால்ட் தான் மெயின், அது கூட ஒரு ஸ்மால் காம்பனண்ட் ஆஃப் நிக்கல் இருக்கும். இந்த மெட்டல் அலாய்க்கு சென்சிட்டிவிட்டி ஆர் அலர்ஜி ஏற்படுமா அப்படிங்கிறது தான் நிறைய பேருக்கு இருக்கிற கேள்வி. இந்த அலர்ஜி ஆர் ஹைப்பர் சென்சிட்டிவிட்டிங்கிறது எக்ஸீடிங்லி ரேர் ஃபினாமினன். வருஷத்துக்கு பார்த்தோம்னா உலகத்தில் கிட்டத்தட்ட ஒரு 50 லட்சம் நீ ரீப்ளேஸ்மெண்ட் நடந்துகிட்ருக்கு. யூஎஸில் மட்டும் 10 லட்சத்துக்கும் மேலே நீ ரீப்ளேஸ்மெண்ட் நடந்துகிட்ருக்கு. இந்தியாவிலே இப்போல்லாம் 3 to 4 lakh நீ ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் பர் இயர் நடக்குது. ஸோ இதிலெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வைட்லி ஸ்டடிட், அதாவது இத்தனை பேரில் பண்ணும்போது அதுக்கான நிறைய டேட்டா இருக்குது. இன்ஃபேக்ட் சில மேலை நாடுகளில் ஆஸ்திரேலியா, யூரோப் இதிலெல்லாம் ரிஜிஸ்ட்ரீஸ்னு வச்சு ரெகுலராக மெயின்டைன் பண்ணுறாங்க. அதில் இந்த நீ ஹைப்பர் சென்சிட்டிவிட்டிக்காக திருப்பி சர்ஜரி பண்ணுறதுங்கிறது எக்ஸ்ட்ரீம்லி ரேர், மச் லெஸ் தேன் 1% அப்படின்னு நீங்கள் வச்சுக்கலாம். சில பேருக்கு மெட்டல் சென்சிட்டிவிட்டி இருக்கும். அது யார் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணுறது ஒரு அன்டிஃபைன்ட் ஏரியா. ஜென்ரலாக குரோமியம் கொபால்ட்டுக்கு அலர்ஜி வர்றது கிடையாது. சில பேருக்கு நிக்கல் அலர்ஜி இருக்கலாம். ஸோ நிக்கல் அலர்ஜி எப்படி உங்களுக்கு தெரிய வரலாம் அப்படின்னா, சில்வர் ஜுவல்லரி போடுறீங்க அப்படின்னா ஒரு சில பேருக்கு அந்த இடத்துல ரியாக்ஷன் வரலாம். ஏன்னா சில்வர் ஜுவல்லரிலையும் ஒரு சில இந்த நிக்கல் ஒரு சின்ன குவான்டிட்டிஸில் கலந்துருக்கும்.
ஸோ சில்வர் ஜுவல்லரி போடும்போது அதில் உங்களுக்கு அலர்ஜி வருது அப்படின்னா ப்ராபபிள் இண்டிகேட்டர் உங்களுக்கு இந்த நிக்கலுக்கு அலர்ஜி இருக்கலாம் அப்படின்னு. ஸோ ஜுவல்லரி போடும்போது உங்களுக்கு அந்த இடத்துல அலர்ஜி வருது அப்படின்னா நீங்கள் ஆர்த்தோ டாக்டர் பார்க்கும்போது நீ ரீப்ளேஸ்மெண்ட்டுக்குன்னு அணுகும்போது அவங்கள்ட்ட அதை தெரியப்படுத்துறது இம்பார்ட்டண்ட். டைட்டேனியம் கீழே இருக்கிற பேஸ் பிளேட்டில் டைட்டேனியம் மெட்டீரியல் யூஸ் பண்ணுறோம். ஸோ கீழே இருக்கிறது இதில் பார்த்தீங்கன்னா டைட்டேனியம்க்கு நோ நோன் அலர்ஜி. எதுக்குமே டைட்டேனியம்க்கு இது வரைக்கும் நோன் அலர்ஜியே ஹியூமன் பாடியில் கிடையாது. ஸோ இந்த அலர்ஜி இல்லை அப்படிங்கிறப்ப பாக்கி சில ப்ராப்ளம்ஸ் வரலாம். பட் நிறைய பேர் அதை அலர்ஜியோட கன்ஃபியூஸ் பண்ணிப்பாங்க. நீ ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் இன்ஃபெக்ஷன் அப்படிங்கிறது ஜென்ரலாக ஒரு 0.4% சொல்லுவோம். அதாவது 250 ஒருத்தருக்கு இன்ஃபெக்ஷன் வரலாம். இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கும் அலர்ஜிக்கும் சம்மந்தம் கிடையாது. இன்ஃபெக்ஷனுங்கிறது கிருமிகள் போய் அந்த ஜாயிண்டில் மெட்டல் சர்ஃபேஸில் ஒட்டி இருக்கிறது இன்ஃபெக்ஷன். அதுக்கும் அலர்ஜிக்கும் சம்மந்தம் கிடையாது. அலர்ஜி ஆனதுனால இன்ஃபெக்ஷன் வருமா? வராது. நிறைய பேர் இன்ஃபெக்ஷனையும் அலர்ஜியும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறதுனால இன்ஃபெக்ஷன் வரும்போது அது அலர்ஜின்னு நினச்சிக்குவாங்க. இன்ஃபெக்ஷனுங்கிறது 0.4%, அலர்ஜிங்கிறது மச் லெஸ் தென் தட், ஈவன் வித் குரோமியம் கோபால்ட் அலாய் அண்ட் டைட்டேனியம் விச் இஸ் த ஸ்டாண்டர்ட் காம்பினேஷன் வி யூஸ். ஸோ இப்போ லெட்ஸே உங்களுக்கு மெட்டல் அலர்ஜி இருக்குது, இந்த மாதிரி நிக்கல் ஜுவல்லரி அதாவது சில்வர் ஜுவல்லரி போடும்போது அலர்ஜி இருக்குது அப்படின்னா என்ன ஆப்ஷன்னு நீங்கள் கேட்கலாம். அதுக்கு வேறு சில மெட்டீரியல்ஸ் யூஸ் ஆகிட்டுருக்கு. அதில் ஒன்று தான் இந்த ஆக்சீனியம் ஆர் செராமிக் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ ஒரு கம்பேரிசனுக்கு காமிக்கணும் அப்படின்னா இந்த ஆக்சீனியம்ங்கிறது எப்படி இருக்கும், நம்ம மெட்டலுங்கிறது எப்படி இருக்குன்றது நீங்கள் பார்த்துக்கலாம் கம்பேரிசனுக்கு. இந்த சைடில் இந்த பிளாக்காக தெரியறது ஆக்சீனியம், இந்த சில்வர் கலர் ஆர் கிரே கலரில் இருக்கிறது நம்ம மெட்டாலிக் குரோமியம் கோபால்ட். ஸோ இந்த ஆக்சீனியம்ங்கிறது ஒரு ஆல்டர்னேட்டிவ் மெட்டீரியல். பட் இன் ரெகுலர் பார்லன்ஸ் பார்த்தோம்னா இப்போ ஒரு 1,00,000 பேருக்கு வந்துட்டு ஆக்சீனியம், 1,00,000 பேருக்கு மெட்டல்னு பார்த்து ஆவரேஜாக பார்த்தோம்னா மெட்டல் தான் ஸ்டில் ஹோல்ட்ஸ் அ ஸ்லைட் அட்வான்டேஜ் ஓவர் எனி அதர் மெட்டீரியல் இன்னை வரைக்கும் நீ ரீப்ளேஸ்மெண்ட்டில். அதனால தான் மெட்டல் அதாவது குரோமியம் கோபால்ட் தான் கோல்ட் ஸ்டாண்டர்ட் ஃபார் நீ ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த மாதிரி எஸ்டாப்ளிஷ் அலர்ஜி இருக்குது அப்படின்னா தென் வி கன்சிடர் ஆல்டர்னேட்டிவ் மெட்டீரியல்ஸ். அதுக்கு அதோட சின்ன சின்ன பிரச்சனைகள் உண்டு. ஆக்சீனியமில் வேறு மாதிரி பிரச்சனைகள் உண்டு, செராமிக்ஸில் வந்துட்டு வேறு மாதிரி பிரச்சனைகள் உண்டு. செராமிக்ஸுங்கிறது எஸ்பெஷலி பிரிட்டில் அப்படின்னு சொல்லுவோம். வந்துட்டு உடையக்கூடிய ஒரு தன்மை பொருந்தியது செராமிக். ஸோ அதுக்கேற்ற மாதிரி மேனுஃபேக்சரிங் பக்காவாக இருக்கணும் செராமிக் யூஸ் பண்ணுறதுன்னா, இல்லைன்னா அதில் ஃபெயிலியர்ஸ் வரலாம். பட் இன் ஜென்ரல் உலகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா 95%, 95 கூட கம்மி தான், கிட்டத்தட்ட ஒரு 98 to 99% நீ ரீப்ளேஸ்மெண்ட் எல்லாமே இந்த குரோமியம் கோபால்ட் அலாய் கொண்ட மெட்டீரியல்ஸ் தான். ஸோ ஒரு சம்மரியில் சொல்லணும் அப்படின்னா ஜென்ரலாக இந்த மெட்டல் அலர்ஜிங்கிற பயத்தை விட்டுறலாம். நீங்கள் நீ ரீப்ளேஸ்மெண்ட் போகிறீங்க அப்படின்னா சேஃப் பயாலாஜிக்கலி இனர்ட் மெட்டீரியல் தான் இந்த குரோமியம் கோபால்ட்டும் சரி டைட்டேனியம் சரி. எக்ஸ்ட்ரீம்லி ரேர், மச் லெஸ் தேன் 0.5% கேசஸில் சில பேருக்கு ரொம்ப ரேராக மெட்டல் அலர்ஜிக்கான ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம். இது உங்களுக்கு ஏற்கனவே சில்வர் ஜுவல்லரி ஆர் ஜுவல்லரி போடும்போது அந்த இடத்துல ஸ்கின் அலர்ஜிஸ் வர்ற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் டாக்டர்கிட்ட தெரிவிங்க. அதுக்கேற்ற மாதிரி இம்ப்ளான்ட் ஆப்ஷன்ஸ் உங்கள் கூட டிஸ்கஸ் பண்ணுவாங்க. பட் இது வந்துட்டு ப்ராக்டிஸில் எக்ஸ்ட்ரீம்லி ரேர். நான் இப்போ ஒரு 1000 பேஷண்ட் நீ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறேன்னா ஒருத்தருக்கு இந்த மாதிரி மாற்றுறதுக்கு அவசியம் ஏற்படலாம். ஸோ ஜென்ரலி சேஃப் மெட்டீரியல்ஸ் நீ ரீப்ளேஸ்மெண்ட் வருஷத்தில் கிட்டத்தட்ட 50 லட்சம் பேருக்கு மேலே நடந்துகிட்ருக்கு. ஸோ மெட்டல் அலர்ஜி, மெட்டல் உங்களுக்கு ஒத்துக்குமா ஒத்துக்காதா அப்படின்ற பயத்தை நீங்கள் விட்டுறலாம். தேங்க்யூ.